சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ரகுவரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ மெரினா கடற்கரையில் சிறிய அளவில், அதாவது ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் கூட ஆரம்பித்து அதிகமாகி கொண்டே சென்றது. அது 25,000 பேர், 50,000 பேர் என அங்கு கூடிய மக்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க தோராயமா? அங்கே எந்த மாதிரியான நிலவரம் இருக்கு? அதாவது இளைஞர்களும் மாணவர்களும் தன்னுடைய 5வது நாள் போராட்ட களத்தை எதிர்கொண்டு துவங்கிவிட்டனர். இவர்களில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆட்கள் குறைவதோ அதிகரிப்பதோ என்பது கிடையாது. எப்பொழுதுமே இளைஞர்கள் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்போ கூட அங்க கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தற்போது பார்க்க வேண்டிய இந்த சாலையில எந்த விதமான பிரச்சனையும் இன்றி பேருந்துகள் இயக்கப்படுது, வாகனங்கள் இயக்கப்படுது, மக்கள் பயணத்திற்கான பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில தான் இங்க வந்துதான் இந்த இளைஞர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களே அவர்களுடைய போக்குவரத்தை சீர் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஒழுக்கமான முறையிலே இவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து வந்திருக்காங்க. நீங்க பார்க்கலாம், அரசாங்க பேருந்துகளை அந்த மாணவர்களே வழிவிட்டு வழி அனுப்பி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த சாலையில் எந்தவித போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு விடாது என்பதற்காக அவர்களே சாலைகளை நெறிப்படுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா, தொடர்ந்து இன்றைய நாளை அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். தற்போது இவர்களுக்குள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணிக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் கோஷமிடுவதற்காகவும், இந்த நேரம் விவாதிக்குவதற்காகவும், இந்த நேரம் குழந்தைகளுக்காகவும், இந்த நேரம் பெண்களுக்காகவும், இந்த நேரம் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும், இந்த நேரம் இந்த சுற்றி இருக்க பகுதிகளை சுத்தம் செய்வதற்காகவும் என்று இவர்களிடத்திலே நேரங்கள் ஒதுக்கிதான் இந்த இளைஞர்கள் தங்களுடைய பணியை, இந்த போராட்ட களத்தை பயனுள்ளதாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா இளைஞர்களினுடைய போராட்டம் ஒரு பாதி பேர் போய் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகி வந்திருந்து பாதி பேர் தற்போது ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு போயிருக்கிறதுனால இந்த இளைஞர்களின் கூட்டம் சற்று தற்போது விலகி சென்று தற்போது மீண்டும் கூடிக்கொண்டே இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்றைய காலை பொழுது இவர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவசர சட்டம் தொடர்பாக அறிவிப்பு வெளிவருவதற்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருக்கிறது. இன்றைய நாள் எப்படி இருக்கு? அவசர சட்டம் தொடர்பான எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட எப்படி இருக்கு? அதாவது இது எங்களுக்கு 5வது நாளாக போயிட்டு இருக்கு. தெரியும், என்னோட குரலை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னும் விடிய ஆனால் இந்த 4வது நாள் விடியும் கூட்டம், எங்களுடைய கூட்டம் கம்மியே இல்லை. அது எந்த ஊர்லேயும் அந்த மாதிரி நடக்காது. நிஜமாவே ஒரு துளி கூட யாருமே தூங்கவும் இல்லை. இனி வரைக்கும் தான் நாங்கள் தான் ஃபுல்லாக இங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லாக. இவ்வளவு இளைஞர்கள் கட்டுக்கோப்பாக இருக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கும் போது எப்படியும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது பற்றி விவாதிப்பதற்கு கூட ஒரு சில இடத்தில் கூட எதுவுமே இல்லாத நிலைமை தற்போது இருக்கு. இந்த ஒழுங்கு, இந்த கட்டுப்பாடு இந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கிட்டும் எப்படி வருது? காரணம் தமிழருடைய முக்கியமான இந்த உணர்வு ஜல்லிக்கட்டுன்றதுனால. இது வரைக்கும் இந்த 4 நாளாக கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை கூட வரல. காவல்துறை கூட எல்லாமே எங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அந்த எந்த விதமான சிரமத்தும் நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஒரு சின்ன சண்டை கூட வரல. சொல்கிற பேச்சை அத்தனையும் கேட்டுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரோட்டில் இருக்கிற குப்பையை மிட் நைட்டு 3:30 மணிக்கு நாங்களே எல்லாமே கிளியர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி எல்லாமே கொண்டு போய் அனுப்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு சட்டம் அவங்க அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அறிவித்தாலும் அது டெம்பரவரியாக தான் அறிவிக்கிறாங்க. அப்படியே அது டெம்பரவரியாக அறிவித்தா கூட நாங்கள் போராட்டத்தை கண்டினியூஷன் பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கணும் தான். முழுமையான தீர்வு கிடைச்சால் மட்டுமே எங்கள் போராட்டம் இதுவாகும். இல்லைன்னா நீடிக்க தான் செய்யும் போராட்டம். அதுதான் உண்மை. ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் எந்தவித ஒரு இதுவுமே இல்லாம, ஏற்புமே இல்லாம அவர்கள் தன்னை தானேவே அர்ப்பணித்து உட்கார்ந்துருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அவங்களுக்காக என்ன ஏற்பாடுகள்லாம் நீங்களா செய்யறீங்க? குழந்தைங்களுக்காக ஏற்பாடுனா, குழந்தைகள் பெண்களுக்கு என்னென்ன தேவையோ டாய்லெட்ஸ் வசதி, எல்லா வசதியும் எல்லாமே எல்லா இடத்துலையும் செஞ்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒரு குறை கூட இல்லாமல் சாப்பாட்டிலேருந்து டீலேருந்து எல்லாம் வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லை. ஒருத்தவங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தவிர. ஆனால் இந்த 4 நாள் எப்படி போச்சுன்னே யாருக்குமே தெரியல. 5வது நாள் இது. 5வது நாள்ன்றது
இன்னைக்கு அதாவது நாளுக்கு நாள் வந்து நம்ம கூட்டம் அதிகரிச்சு தான் இருக்கு. இன்னைக்கு 5வது நாள் வந்து சனி ஞாயிறு. இந்த சனி ஞாயிறு இன்னும் அதிகரிச்சு தான், இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் இன்னைக்கு. இன்று தங்களுடைய 5வது நாள் போராட்டம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் வார விடுமுறை நாள் வர இருக்கும் நிலையில் எங்களுடைய போராட்டத்தின் உச்சகட்டத்தை இந்த நாட்களில் காட்ட இருப்பதாகவும் இந்த இளைஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சற்றும் கூட தொய்வில்லாமல் தங்களுடைய ஒற்றை கோரிக்கையான வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோரிக்கையை முழங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். மெரினா கடற்கரை முழுவதுமே இந்த கோரிக்கை முன்வைத்து முழங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் சற்றும் தொய்வில்லாமல் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதை பார்க்கும் பொழுது இந்த பார்க்கக்கூடிய அனைவருமே வியந்து போற்றிக் கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது.